ஹலோ விவாஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விரு ரிவ்யூ. நான் தாங்க விரு. நாம இதுள்ள பார்க்க போறது, நம்ம ஆஷிஃப் அலி அண்ட் அனஸ்வரா ராஜன் நடிப்பில வெளிவந்திருக்கிற ஒரு மலையாள படம் தான் ரேகா சித்திரம். இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வில்ல பார்த்துடலாம். இந்த ரேகா சித்திரம் படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு நம்ம ஆஷிஃப் அலி ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா வாராரு. ஸோ இவர் வந்து பணியில இருக்கும்போது பண்ண ஒரு சின்ன தவறுனால சஸ்பென்ஸ்க்கு அப்புறம் இப்போ வந்து பணியில திருப்பி ரீஜாயின் ஆகுறாரு. ஆனா இதுக்கு முன்னால பண்ண தப்புனால இவரோட பேர் வந்து டிபார்ட்மெண்ட்ல அடி வாங்கியிருக்கு. ஸோ ஆஷிஃப் அலி தன்னோட இழந்த அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பேரை சம்பாதிக்கிற விதமா 40 வருஷம் பழைய கோல்டு கேஸை வந்து இவர் கையில குடுக்குறாங்க. ஸோ ஒரு யங் நன் வந்து பார்த்தீங்கன்னா இறந்த கேஸ் ரொம்ப மிஸ்டீரியஸா இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணாம இருக்கு. இந்த கேஸை எடுத்து இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய மிஸ்ட்ரியை கண்டுபிடிச்சு அந்த கேஸை சால்வ் பண்ணாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை ஜோஃபின் டி சாக்கோ அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட 2வது படம், முதல் படம் வந்து நம்ம மம்மூட்டி வச்சு பண்ணாரு. அந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர் சூப்பரா இருக்கும். அதுல இந்த படம் அந்த படத்தோட ஒரு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராகவே இந்த படத்துல டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுல நம்ம ஆஷிஃப் அலியோட கதாபாத்திரம் எழுதின விதம், அந்த போலீஸ் கதாபாத்திரத்துல நம்ம ஆஷிஃப் அலியும் பர்ஃபெக்டா சூட் ஆயிட்டாரு. அதுல எனக்கு ஆஷிஃப் அலியோட ரீசென்ட் டைம் அவரோட ஸ்டோரி செலக்ஷன் மூவி வந்து பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கும். லாஸ்ட் 2024ல மட்டுமே பெஸ்ட்டான நிறைய படங்கள் கொடுத்துருக்காரு. அந்த வகையில் இந்த படம் எப்படி அமைய போகுது 2025ல் அவரோட முதல் படம் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. அதனால தான் ட்ரை பண்ணேன். இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்டோரி பிளாட். ஆக்சுவலி இந்த படம் எமோஷனலாக நிறைய இடங்கள்ல கனெக்ட் ஆச்சு. அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய நியூட்ரல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். அந்த யங் நன் அப்படிங்க சொல்லப்படுற அந்த ரெஜினாங்கிற கதாபாத்திரத்தோட ஸ்டோரி எப்போ ஓப்பன் ஆகுதோ அதுல இருந்து படம் செமையா பிக்கப் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஆவரேஜ் டூ வாட்சா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல நல்ல கிரிப்பிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. ஆஷிஃப் அலி அண்ட் அனஸ்வரா இவங்க 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸ்ல கலக்கிட்டாங்க. அனஸ்வராவோட போர்ஷன்ஸ் அவங்களோட லுக் வைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு போடப்பட்டிருக்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் பிஜிஎம்ஸ் சான்ஸே கிடையாது. முஜிப் அப்படிங்கிறவர் போட்டிருக்காரு. ஸோ அவரோட பிஜிஎம்ஸ் அந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு. டெக்னிக்கல் சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ மலையாள படங்களில் இந்த கிரைம் த்ரில்லர்ல நாளுக்கு நாள் அவங்களோட டெக்னிக்கல் சப்போர்ட் நல்லா இருக்கு. அதுலேயுமே அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த காடை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அழகாக வந்து டாப் ஆங்கிளில் காட்டுறது இது அதுன்னு சொல்லி செமையாக வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க. இப்படி இந்த வருஷத்தோட ஆஷிஃப் அலியோட ஹிட் படம் அப்படின்னு அடிச்சு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இந்த படம் ரெடியா இருக்கு. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். தமிழ் டப்பிங்ல இப்ப இந்த படம் இல்ல அப்படின்னாலும் கண்டிப்பா நமக்கு ஓடிடிக்கு வரும்போது தமிழ் டப்பிங்ல வரும்னு நினைக்கிறேன். இப்பொழுதைக்கு மலையாளமா சப்டைட்டில்ஸோட இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 3.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.